நம்ம அஜித் சார் பார்த்தீங்கன்னா, சினிமாவுல மட்டும் இல்லாம ரேசிங்கிலுமே அவருடைய கவனத்த செலுத்திட்டு இருக்காரு. கடைசியாக அவருடைய திரைப்படம் வெளியாகி சுமார் 2 ஆண்டுகள் ஆகுது. 2023ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அவருடைய துணிவு திரைப்படம் வெளியாச்சு. அதன் பின்பு விடாமுயற்சி, குட் பேட் அக்லி ஆகிய 2 படங்கள்ல நடிச்சிருக்காரு. விடாமுயற்சி திரைப்படம் வரும் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட நிலையில, பின்னர் டிசம்பர் 31ஆம் தேதி இரவு விடாமுயற்சி திரைப்படம் திட்டமிட்டபடி பொங்கலுக்கு வெளியாகாது அப்படின்னு லைக்கா நிறுவனம் பார்த்தீங்கன்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்ப வெளியிட்டுட்டாங்க. மேலும் இந்த திரைப்படம் அடுத்து எப்போது வெளியாகும் அப்படின்னு இன்னமுமே அறிவிக்கப்படல. ஆனா இன்னொரு படமான குட் பேட் அக்லி திரைப்படம் வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அண்மையில தான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதனால ஏப்ரலை நோக்கி ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இதற்குள்ளாரையே அவங்கள மகிழ்விக்கும் விதமாக மற்றொரு செய்தி இருக்கு. அதுதான் அஜித் சாருடைய கார் பந்தயம். இந்த கார் பந்தயத்துல அஜித் சார் ஜனவரி 11ஆம் தேதி கலந்து கொள்ள இருக்காரு. சோ இது உலகளாவிய கார் பந்தயம் அப்படின்றதுனால இந்த கார் பந்தயத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருந்துட்டு இருக்கு. இதற்கான பயிற்சியின் போது நேத்து அஜித் சார் விபத்துக்குள்ளாகி இருக்காரு. சோ அந்த வீடியோ தான் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல ரொம்பவே வைரல் ஆகி இருக்கு. இதனை பார்த்த ரசிகர்கள், பிரபலங்கள் பல பேருமே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்காங்க. ஆனால் நல்ல விதமாக அஜித் அவர்களுக்கு எந்த அடியுமே படல. அவர் முழு உடல் தகுதியுடன் நலமுடன் தான் இருக்கார் அப்படின்னு அஜித் சாருடைய மேனேஜரே அதில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலைல எடுத்த அஜித் சாருடைய எக்ஸ்க்ளூசிவான புகைப்படங்களுமே வெளியாகி இருந்தது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய துணை முதல்வரும் நடிகருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அஜித் அவர்களுக்கு கால் போட்டு ஆறுதலாக பேசினது மட்டும் இல்லாம அவருடைய கார் பந்தயத்திற்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காராம். சோ இதற்கு முன்னாடி கூட அஜித் சாருடைய காரை வெளியிட்ட பொழுது கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சோசியல் மீடியாக்கள்ல வாழ்த்து தெரிவித்திருந்தார் அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.